எபிரேய மாதங்களும் பண்டிகைகளும் பற்றி நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. முதலாவது மாதம் நிசான் மாதம். இந்த நிசான் மாதம்தான் நம்முடைய ஆங்கில மாதத்தில் மார்ச் முதல் ஏப்ரல் வரை குறிக்கும். இந்த நிசான் மாதத்தில்தான் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியேறும்போது இது வருஷத்தின் முதல் மாதம் என்று தேவன் சொன்னார். அதாவது 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகையும் 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் முதற்கனிகளின் பண்டிகையும் இஸ்ரவேலர்கள் அனுசரிப்பார்கள். நிசான் மாதத்தில் மட்டும் இந்த 3 பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். இரண்டாவதாக சீப் மாதம். இந்த சீப் மாதம்தான் நம்முடைய ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் முதல் மே வரை குறிக்கும். சீப் மாதத்தில் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானார். அதே போல இஸ்ரவேலின் ஆலயத்தை சீப் மாதத்தில் கட்டத் தொடங்கினார். எருசலேம் தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டதும் இந்த சீப் மாதத்தில்தான். மூன்றாவதாக சீவான் மாதம். இந்த சீவான் மாதம்தான் நம்முடைய ஆங்கில மாதத்தில் மே முதல் ஜூன் வரை குறிக்கும். இந்த சீவான் மாதத்தில்தான் 6 வாரங்களில் பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். அதாவது எந்த பண்டிகை என்றால் பெந்தகோஸ்தே பண்டிகையாகும். யூதர்களுக்கு அவர்கள் எழுத்துக்கள் மூலமாக எழுதப்பட்டதும் சீவான் மாதத்தில் மட்டும்தான். நான்காவதாக தம்மூஸ் மாதம். இந்த தம்மூஸ் மாதம்தான் நம்முடைய ஆங்கில மாதத்தில் ஜூன் முதல் ஜூலை வரை குறிக்கும். ஐந்தாவதாக ஆப் மாதம். இந்த ஆப் மாதம்தான் நம்முடைய ஆங்கில மாதத்தில் ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை குறிக்கும். ஆறாவதாக எலுல் மாதம். இந்த எலுல் மாதம்தான் நம்முடைய ஆங்கில மாதத்தில் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை குறிக்கும். இந்த எலுல் மாதத்தில்தான் ஆலயத்தின் அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஏழாவதாக ஏத்தானிம். இந்த மாதம்தான் நம்முடைய ஆங்கில மாதத்தில் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை குறிக்கும். 1ஆம் தேதியில் எக்கால பண்டிகைகளையும் 10ஆம் தேதியில் பாவ நிவர்த்தி நாள் என்றும் 15ஆம் தேதி கூடார பண்டிகையும் இஸ்ரவேலர்கள் அனுசரிப்பார்கள். எட்டாவதாக பூல் மாதம். இந்த மாதம்தான் நம்முடைய ஆங்கில மாதத்தில் அக்டோபர் முதல் நவம்பர் வரை குறிக்கும். இந்த பூல் என்கிற 8ஆம் மாதத்தில்தான் அந்த ஆலயத்தை சகல சட்டத்தின்படியே கட்டி முடித்தார்கள். 9ஆவதாக கிஸ்லேயு மாதம். இந்த கிஸ்லேயு மாதத்தில்தான் நம்முடைய ஆங்கில மாதத்தில் நவம்பர் முதல் டிசம்பர் வரை குறிக்கும். இந்த கிஸ்லேயு மாதத்தில்தான் ஹனுக்கா அதாவது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைகளை கொண்டாடி அனுசரிப்பார்கள். 10ஆவதாக தேபேத் மாதம். இந்த மாதம்தான் நம்முடைய ஆங்கில மாதத்தில் டிசம்பர் முதல் ஜனவரி வரை குறிக்கும். எஸ்தர் ராஜாத்தி ராஜாவாகிய அகாஸ்வேரு அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்ட நாள். 11ஆவதாக சேபாத் மாதம். இந்த சேபாத் மாதம்தான் நம்முடைய ஆங்கில மாதத்தில் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை குறிக்கும். சேபாத் மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசியோடு பேசின மாதம் இதுவே. கடைசியாக ஆதார் மாதம். இந்த ஆதார் மாதம்தான் நம்முடைய ஆங்கில மாதத்தில் பிப்ரவரி முதல் மார்ச் வரை குறிக்கும். இந்த கடைசி மாதத்தில்தான் 14ஆம் தேதி பூரீம் பண்டிகை நடைபெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.